மாலை வணக்கம். குட் ஈவினிங் டு ஆல். அன்பானவர்களே, இந்த இனிய மாலை வேளையில் நம்முடைய செயின்ட் தாமஸ் பிரைமரி நர்சரி பள்ளியினுடைய 50 ஆண்டுகள் நிறைவேறுகின்ற இந்த பொன்விழா கொண்டாட்டத்தில் நாம் மகிழ்ச்சியோடு பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம். முதலாக இந்த பள்ளியை ஒரு கொடையாக கொடுத்த நமது அன்பு இறைவனுக்கு நாம் உளமாற மனதார நன்றி கூறுவோம். 50 ஆண்டுகள் இந்த பள்ளியானது எத்தனையோ பல நல்ல பிள்ளைகள் உருவாக்கி இருக்கிறது. வசதியற்ற பிள்ளைகள், ஏழை பிள்ளைகள் ஆங்கிலம் படிக்க வேண்டும் என்ற ஆசை நிறைவு செய்து இந்த சமுதாயத்தில் மாபெரும் பணியாற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே நாம் இந்த பள்ளியை சீரமாக நடத்துகின்ற நம்முடைய அன்பு தந்தை அடுத்தது விஜயன் அவர்களுக்கும் மற்றும் எல்லா ஆசிரியர்களுக்கும் ஜோர ஒரு கைத்தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போமா? அவ்வாறு நாம் இந்த நேரத்தில் மிக்க மகிழ்ச்சியோடு இந்த கலை நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் எவ்வளோ அழகாக நடிக்கிறார் என்று பார்த்தீர்களா? எனக்கு இந்த நிகழ்ச்சிகளில் இந்த செல்போன் நாடு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எத்தனை பேருக்கு செல்போன் நாடகம் பிடிச்சி கை தூக்கும் பார்ப்போம். செல்போன் நாடகம் எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்தது? மிக அருமையான ஒரு கருத்து. அது எதை காட்டுகிறது என்று சொன்னால், நம்ம எல்லாம் நம்முடைய பாரம்பரியத்தை மறந்து விட்டு பிள்ளைங்க அழுத செல்லை கொடுத்துட்டு அழுவாத வச்சுக்கா சொல்லி விட்டுறோம். பிள்ளைங்கள் உண்மையான திறமை வங்கி போகிறது. ஆகவே இந்த நாளிலே நாம் இந்த பொன்விழா கொண்டாட்டத்தில் பங்கெடுக்கின்ற பொழுது ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தமிழ் பாரம்பரிய பாடல் ஒன்று சொல்லுகிறது, கற்றல் நன்றே கற்றல் நன்றே பிச்சை புகினும் கற்றல் நன்றே. நம்முடைய முன்னோர் சொல்லியிருக்காரு. என்ன அதுக்கு அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில பிச்சை எடுத்தாவது நம் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும். ஒரு மாபெரும் உண்மையை நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நாம் படிப்பை வாழ்க்கை லட்சியமாக கொண்டு நம் பிள்ளைகளை படிக்க வைப்பதிலே கவனம் செலுத்த வேண்டும். கடினப்பட்டாவது நம் பிள்ளைக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும். Therefore, my dear parents, you should understand one thing today. God wants all of us to concentrate on our children. Children are the gift of God, and we should not waste them. We have to form them. In order to form them, we have to give them good education. Good character formation is very, very important. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல உருவாக்கத்தை கொடுத்து அவருடைய பண்புகளை வளர்த்து குணாதிசயங்களை வளர்த்து நம் பிள்ளைகளை நல்ல குடிமக்களாக உருவாக்கின்ற பொழுது பெற்றோராகிய நாம் நம்முடைய கடமை நிர்வாக செய்கிறோம். இதை செய்யத்தான் இன்றைய நாளிலே இந்த விழா நமக்கு நினைவுபடுத்துகிறது. சிறப்பாக நடித்த நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் நிச்சயமாக பாராட்டை தெரிவிக்க வேண்டும். எல்லாரும் பலத்த ஒரு கரவொலி எழுப்பி நம் பிள்ளைகளை வாழ்த்து சொல்லுவோம். எவ்வளவு தைரியமா பேசுறாங்க பார்த்தீங்களா? அனாவசியமா பேசுறாங்க. அப்படியே நம்ம எல்லாம் பிரமிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அழகை செய்யறாங்க நம்முடைய பிள்ளைங்க. கடவுள் நம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைய திறமைகளை கொடுத்திருக்கிறார். அந்த திறமைகளை பெற்றோர்கள் நாம் வளர்த்து விட வேண்டும். அது நம்முடைய மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது. இந்த நாளிலே நாம் நம்முடைய பள்ளிக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் தெரிவிக்கின்ற பொழுது இந்த பள்ளி தொடர்ந்து இன்னும் பல நல்ல பிள்ளைகளை உருவாக்கி நம்முடைய சமுதாயத்தில் பணிபுரிய வேண்டும் என்றும், பெற்றோராக நீங்கள் தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை உருவாக்குவதிலே பள்ளியோடு இணைந்து உங்களுடைய முழு ஒத்துழைப்பை கொடுத்து சிறப்பாக செய்ய உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். கடவுள் நம்முடைய முயற்சியை ஆசீர்வதிக்க வேண்டுகிறேன். அனைவருக்கும் நன்றி. God bless you all.